என்ன மச்சான் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மச்சான். நீ எப்படி இருக்க? சூப்பராக இருந்த மச்சான். ஏன் மச்சான், நான் இன்னைக்கு புஷ்பா 2 படத்துக்கு போனேன். படம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குன்னா ஒரு 1 டைம் பார்க்கலாம். அதான் புஷ்பா 1 எப்படி இருக்கோ அதே மாதிரி தான், ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்குது. அதில் என்னன்னா அவர் எப்படி கூலி வேலை செஞ்சு பெரிய டானான அப்படியே எவ்வளோ சம்பாதிச்சா அப்படி இந்த கிளைமேக்ஸில் வில்லனை கூட்டு வந்து வில்லனை பற்றி காமிச்சாங்க, அவ்வளோதான். தவிர இதில் ரூல் பண்ணுறது எப்படி, ரூல்னா அவர் எப்படி பிஸ்னஸ் மார்க்கெட்டை வேர்ல்டு வைடு எக்ஸ்டெண்ட் பண்ணார், அதை பற்றி தான் கதை. இதில் பார்த்தோம்னா நம்ம ஃபஹத் ஃபாசிலுக்கு அவ்வளோ பெரிய ரோல் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர் ஸ்டாமினாக்கு அவர் வேலை செஞ்சார். மொத்தம் எல்லாம் அல்லு அர்ஜுன் தான். பார்ட் 1ல் எப்படி அந்த கையை கட்டி போட்டு மூஞ்சிக்கு மாஸ்க் போட்டு ஒரு ஃபைட் சீன் வந்துச்சு, அதே மாதிரி இதுலேயும் ஒரு ஃபைட் சீன் இருக்குது. அதில் என்ன, கையை கட்டி மூஞ்சி மூடி விடுவாங்க, இல்லை மூஞ்சி மூடாமல் கையை பின்னாடி கட்டி விடுவாங்க, காலையும் பின்னாடி கட்டி விட்றாங்க, அவ்வளோதான். அப்புறம் அவங்க ஒய்ஃப் சொன்னதுன்னு சொல்லிட்டு போய் சிஎம் கிட்ட ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு வாங்கினதுக்கு சிஎம் ஃபோட்டோ கொடுக்கல, அவர் வீட்டு பேர் இல்லைங்கிறதுக்காக ஃபோட்டோ கொடுக்கலங்கிறதால அந்த சிஎம்ஏ எப்படி மாற்றினா அப்படி 2000 கோடி ரூபாய் எப்படி சந்தன கட்டையை வச்சு வருமானம் பண்ணா அப்படி அதை எடுத்துன்னு வந்து வேர்ல்டு வைட் ஸ்ப்ரெட் பண்ணி அதை வச்சு சிஎம்ஏ எப்படி மாற்றினாரு, அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன எமோஷன் டெப்த்து இதெல்லாம் வச்சு எடுத்திருக்காங்க. அந்த படம் வந்து 500 கோடிக்கு பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை அல்லு அர்ஜுனுக்கு மட்டுமே 300 கோடிக்கு மேலே அவங்களுக்கு சேலரி கொடுத்துருக்காங்கன்றாங்க. இந்த படம் வந்து நல்லா தான் ஓடும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்ட் 1 350 360 கோடிக்கு மேலே வந்தது. இது பார்ட் 2 நிறைய எக்ஸ்பெக்டேஷன். இன்னும் பார்ட் 3 வேறு வருதுன்னு சொல்கிறாங்க. சுகுமார் வெயிட்டிங்ஸ் பற்றி என்ன சொல்லவா வேணும், நல்லா தான் இருக்குது. என்ன ஓவர் ஆக்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த இந்த மாரியம்மன் பண்டிகைன்னு சொல்லிட்டு அந்த பண்டிகையில் லேடிக்கிட்ட போட்டு டான்ஸ் போடுறது, அங்கே ஒரு ஃபைட் சீனு, கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீனு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அந்த மசாலா படத்துக்குள்ள எல்லா கண்டென்ட்டு இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீலீலா வந்து ஒரு ஐட்டம் சாங் பண்ணிட்டு போயிருக்காங்க. மியூசிக் அதே அந்த சேம் ஓல்டு அதே மியூசிக் தான், கொஞ்சம் கொஞ்சம் எலிவேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஏ பிட்டா இது நான் அட்டா அந்த பாட்டு இருந்துச்சு. இதில் வந்து புஷ்பா 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 புஷ்பராஜ் அந்த பாட்டு இருக்குது. எல்லாம் சேம் டு சேம் டிட்டு அதே மாதிரி தான் இருக்குது. பட் அந்த சிஎம் மாற்றின கான்செப்ட் மட்டும்தான் இதில் வேறு. மற்றபடி அந்த கையை தூக்கிக்கிறது, அந்த வீட்டு பேர் கொடுக்க மாட்டேங்கிறது, கடைசியில் வந்து அந்த அண்ணனே அவங்க மனசு மாதிரி அந்த வீட்டு பேர் கொடுக்குறது, இதெல்லாம் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. இங்கே இன்னும் புஷ்பா 3 ரேம்பேஜ் வருதுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அந்த பிஎம் ஜெகபதி பாபு வில்லனாக வர அப்படி இதில் பிஎம்முக்கும் புஷ்பாவுக்கும் அந்த ஃபஹத் ஃபாசிலும் இன்னும் உயிரோடு இருக்கிற மாதிரி தான் காட்டினாங்க. அதான் ஃபஹத் ஃபாசில் செத்து போனதா மாதிரியும் காட்டினாங்க. கிளைமேக்ஸில் பாம்பு வச்சு அல்லு அர்ஜுனை கொல்ற மாதிரியும் காட்டாங்க. பட் அது என்னதுன்னு தெரில. புஷ்பா 3 ரேம்பேஜ் வருதுன்றாங்க. அதை பார்த்தா தான் தெரியும், பார்க்கலாம். நீ போய் வேணா பார்க்கறதுனா பாரு. என்டர்டைன்மெண்ட் படம் தான், மசாலா படம், மாஸ் மசாலா படம். இன்றைக்கி ஒரு நாள்லேயே 120 கோடி பக்கம் வந்திருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறாங்க. ஃபேன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. போய் பாரு மச்சான், சினிமா தேட்டரில் ஐமேக்ஸ் ஃபார்மேட்டில் நல்லா பாரு, 3Dலலாம் கூட இருக்குது, போய் பாரு. எனக்கு 5 வந்து ஒரு 3.5 ரேட்டிங்ஸ் நான் கொடுப்பேன். ஃபைட் சீன்ஸ் நல்லா இருக்குது. மற்றபடி அந்த சந்தன கட்டின திருடுறது எப்படி அது எல்லாம் சேம் சீன் தான். ஒரு தடவை பார்க்கலாம். என்ன 3 hours 20 minutesங்கிறதா ரொம்ப இதாக இருக்குது. அது தேட்டரில் போய் பார்த்தா அது அவன் ஃபேன்ஸ் கூட போய் பார்த்தா அவ்வளோ இதாக தெரியாது. நீ போய் பாரு மச்சான், சூப்பராக இருக்கும். பை.